ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 இந்த வீடியோவோட ப்ரீ ஈக்குவல்ஸ் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் 3 பார்த்தா புரியும். பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 லிங்க்கு நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த பார்ட் 3யோட தம்ப்நெயில் பார்த்து காஜி பிடிச்சிட்டு வந்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு ஒன்றும் புரியாது. ஸோ தயவு செஞ்சு அந்த ஃபஸ்ட்டு 2 வீடியோவை பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஓகே பீபிள்ஸ், நம்ம லீஜியானு ஹியூ ஆர்டர்ஸ் சேர்ந்து எப்படி ஜெமினி காடஸ் ஃப்ரேஜாவை போன பார்ட் 2ல அடிச்சு பற்றி மறுபடியும் வந்த இடத்துக்கே வெளியே போ அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் த டிசாஸ்டர் கிளாஸ் ஹீரோல என்ன நடந்துச்சு அதுதான் இந்த பார்ட் 3 முழுக்க பார்க்க போறோம். வெல்கம் டு ரிட்டர்ன் ஆஃப் த டிசாஸ்டர் கிளாஸ் ஹீரோ பார்ட் 3. ஓகே பீபிள்ஸ், நம்ம ஹியூ ஆர்டர்ஸை நம்ம லீஜியான் ஒரு வேலையை முடிக்கிறதுக்காக வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. நான் பார்ட் 2ல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அது என்ன விஷயத்துக்காக வெளியே அனுப்பிச்சுட்டு இருப்பாரு. ஃப்ரேஜா வந்ததுக்கு அப்புறம் தான் பாதியில தான் குறுக்க இந்த கவுஸுக்கு வந்தாங்க மாதிரி ஹியூ ஆர்டர்ஸ் வந்து நின்று எல்லா பிரச்சனையும் முடிச்சு வைப்பாரு. அதுக்கு முன்னாடி அவர் எங்க போயிருந்தாருன்னா ஜெமினியோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு போயிருப்பாரு. ஹெட் குவார்டர்ஸ்ல போய் அங்க ஒரு ஸ்க்ரோலை அடை போட்டு வந்திருப்பாரு. இந்த ஸ்க்ரோலை தான் நம்ம லீஜியான் ஹியூ ஆர்டர்ஸ்ட அடை போட்டுட்டு வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அடை போட்டுட்டு வந்து நம்ம லீஜியான்ட்டையும் கொடுத்துருவாரு. இதை பார்த்துட்டு நம்ம ஜெமினி சயின்டிஸ்ட் ஹெய்ஸ், இது எப்படி உனக்கு கையில கிடைச்சு? இது ரொம்ப டைட்டான செக்யூரிட்டி இருந்த இடத்துல தானே வச்சிருந்தோம், எப்படி நீ சுட்ட அப்படின்னு கேட்கிறப்ப நம்ம ஹியூ ஆர்டர் சொல்றாரு, நான் பேசிக்கலி ஆர்ச்சர், நான் சாகிட்டார ரச்சகன், என்னோட முக்கியத்துவமே ஆர்ச்சரி தான். ஆர்ச்சர்ஸ் எல்லாருமே சீக்கிரட்டா பதுங்கி தூரமா இருந்தா தன்னோட இறைய அடிப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் என்னோட சீக்ரெட் எபிலிட்டியை யூஸ் பண்ணி உன்னோட அந்த மதிப்பு மிக்க அந்த ஸ்க்ரோலை அட போட்டேன் அப்படின்னு சொல்றாரு ஹியூ ஆர்டர்ஸ். லீஜியானோ அந்த ஸ்க்ரோலை திறந்து பாக்குறாரு. அப்போதைக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. நீங்கள் சோல் ரெஜிஸ்ட்ரி ஸ்க்ரோலை ஓப்பன் பண்ணுறீங்க. அப்போதைக்கு அந்த சோல் ரெஜிஸ்ட்ரி ஸ்க்ரோலில் யார் யாரோட சோல்ஸ்லாம் அடப்பட்டு கிடந்துச்சுன்னா அந்த ஜெமினி காடஸ் ஃப்ரேஜா கிட்ட வேலை பார்த்த சக்தி வாய்ந்த போராளிகள், அந்த போர் வீரர்களோட சோல்ஸ் தான் அடப்பட்டு கிடந்திருக்குமா. அதில் 3 சோல்ஸ் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விண்டோவும் பாப்பப் ஆகுது. அந்த விண்டோவில் என்ன சொல்லுதுன்னா, இந்த போராளிகள், இந்த சோல்ஸ் வந்து உங்களுக்கு கீழே வேலை பார்க்க ஒத்துக்கிறாங்க, உங்களுக்கு கீழே வரதா ஒத்துக்கிறாங்க அப்படின்னு வரும். இவங்களும் இல்லாமல் இவங்களோட கமாண்டர் சோல் ஒன்று இருக்கும். அது ரொம்ப பவர்ஃபுல்லான சோல்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சோலால் இப்போதைக்கு ஆஜராக முடியாது. ஏன்னா அது கலாமிட்டிகள் நிறைந்திருக்க பகுதியிலோட ஆழ்கடலில் சிறப்பிடிச்சு வச்சிருக்காங்கங்கிற மாதிரி வரும். லீஜியான் நினைப்பாரு, ஓ கமாண்டர் லெவல்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக தான் இருக்கும், சரி அப்படின்னு சொல்லிட்டு லீஜியான் ஒன்று கேட்பாரு. சரி, நீங்கள் எனக்கு கீழே வேலை பார்க்கறதா சொல்றீங்க, அப்ப எனக்கு உங்களோட விசுவாசத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு. உடனே வானத்துல ஒரு பர்பிள் போர்ட்டல் உருவாகும். அந்த போர்ட்டல்ல இருந்து பிரகாசமா ஒரு பர்பிள் வெளிச்சம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம ஜெமினி சயின்டிஸ்ட் ஹெய்ஸோட பாடி அதுல இருந்து வெளியே வரும். ஸ்பிரிச்சுவல் ரெம்குள்ள மாட்டிக்கிருந்துச்சுல, அந்த பாடியே வெளியே வரும். அந்த பாடியை பார்த்துட்டு எல்லாரும் வாயை பழக்கிறாங்க. ஓகே, இதுதான் அவங்க விசுவாசத்தை காட்டுறது. அதாவது ஜெமினி காடஸ் கீழே வேலை பார்த்தா அந்த அவட்டார்ஸ், அந்த பிரிசனர்ஸோட விசுவாசம் இதான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம லீஜியான் சிரிக்கிறாரு. அப்புறம் அந்த அவட்டார்ஸ் எல்லாமே ஆபீசர்ஸ் கூட ஜாயின் அடிச்சிடுறாங்க. இப்ப நம்ம லீஜியானுக்கு போராளிகள் கிடைச்சிருக்காங்க, போர் வீரர்கள் கிடைச்சிருக்காங்கிற மாதிரி இருக்கு. உங்க அவட்டார்ஸ்க்கு புதுசா ஜாயின் அடிச்சிருக்க அவட்டார்ஸ்க்கு பேர் வைங்க அப்படின்னு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. அப்போதைக்கு லீஜியான் என்ன பேர் வைக்கிறாருன்னா, காய் 1, காய் 2, காய் 3 அப்படின்னு பேர் வைக்கிறாரு. ஹெய்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஹெய்ஸ் கதறா. இதை பார்த்துட்டு லீஜியான் ஹெய்ஸோட சங்க பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு இதையும் சொல்றாரு, உன்னோட காடஸ் ஓடி போயிட்டா, உன்கிட்ட பவர் இல்ல, இப்ப நீ என்ன பண்றதா இருக்க, கத்தி ஒரு பிரயோஜனம் இல்ல, என்னைய டவர்ல முதுகுல குத்துனது யாரு அப்படின்னு லீஜியான் கோவத்தோட ஹெய்ஸ பார்த்து கேட்கிறாரு. ஹெய்ஸ் சொல்றா, நீ என்ன பேசுறன்னு எனக்கு சுத்தமா புரியல அப்படின்னு சொல்றா. உடனே லீஜியான் ஒரு பொருளை ஹெய்ஸ் அந்த ஸ்பிரிட்டோட நெத்தியில ஒண்ணு வைக்கிறாரு. அந்த பொருள் பட்ட உடனே ஹெய்ஸ் கதறா, வழியில துடிக்கிறா. அதாவது அந்த ஜெமினி காடஸ் துடிச்சா பாத்தீங்களா, அதே மாதிரி துடிக்கிறா. அவன் நெத்தியில அதே மாதிரி மின்னல் வெட்டுது. என்னான்னு பார்த்தா அந்த டெம்பஸ் சைத் ஜெமினி காடஸ் அடிக்க வந்து ஒரு கோடாரி யூஸ் பண்ணியிருப்பாரு பாத்தீங்களா, அந்த சைத்தோட உடஞ்ச பகுதியை தான் அந்த ஸ்பிரிட்ல வச்சிருப்பாரு. அந்த அவ்வளோ பெரிய காடஸே வழியில துடிச்சு அழுகிற நிலைமைக்கு போயிடுச்சு. அப்படின்னா இந்த சாதாரண ஸ்பிரிட் எந்த பவருமே இல்லாம இருக்க இந்த ஹெய்ஸோட ஸ்பிரிட் எவ்வளவு வழியில துடிக்கும். அப்போதைக்கு லீஜியான் சொல்றாரு, நீ இப்ப என்கிட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல இந்த ஸ்பிரிச்சுவல் நிலைமையிலேயே அப்படியே செத்து போறியா அப்படின்னு கேட்பாரு. உடனே ஹெய்ஸ் கதறுவா, எனக்கு தெரிஞ்சு அது விர்கோவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. விர்கோன்னு அடி சொல்ல மாட்டா, விர்கோவா தான் இருக்கும்
இருக்குன்னு ப்ராபபிலிட்டியா சொல்லுவா. ஏன்னா விர்கோட்ட தான் கண்டம்னேஷன் ஆஃப் ஸ்கை இருக்கு அப்படின்னு அதையும் சொல்லுவா. இப்ப பாத்தீங்கன்னா லீஜியானுக்கு தன்னை முதுகுல குத்துனது யாருன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ லீஜியான் அந்த ஹெய் ஸ்பிரிட்டை கழுத்துல இருந்து புடிய விடுறாரு. இதை நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தனா இப்படி வழியில துடிச்சிருக்க வேண்டியது இல்ல அப்படின்னுங்க ஈஜியான் சொல்றாரு. ஹெய் ஸ்பிரிட் தன்னைத்தானே தொட்டு பாத்துக்கிறா. அப்பாடா நம்ம இன்னும் உயிரோட தான் இருக்கோமா அப்படின்னு பாக்குறா. அப்போதைக்கு அவ கண்ணு முன்னாடி அவளோட உடலோட கால் வந்து நிக்கிது. என்னடான்னு பார்த்தா ஜெமினி சயின்டிஸ்டோட ஹெய்ஸோட உடம்ப நம்ம ரெலிக்வினுக்கு நம்ம லீஜியான் கொடுத்திருப்பாரு. ரெலிக்வினும் சந்தோஷமா தான் இருக்கும். ஏன்னா இத்தனை நாளா பார்த்தோம்னா ரெலிக்வினும் ஒரு ஸ்பிரிட்டா தான் இருந்திருக்கும். அதால எந்த ஒரு மனிதர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களையும் மனிதர்களோட அந்த ஆசைகளையும் நிறைவேற்றிக்க முடிஞ்சிருக்காது. ஸோ இப்போ வந்து ஒரு மனித உடல் கிடைச்சனால ரெலிக்வின் தான் என்னென்னலாம் பண்ண முடியாம இருந்துச்சோ அதை வந்து இப்போ இந்த மனித உடல் மூலமா தாராளமா பண்ணிக்கும். ஸோ அதனாலதான் ரெலிக்வின் இப்ப ஜாலியா சந்தோஷமா இருக்கு. லீஜியன் சொல்றாரு, அடடா ஒரு மிஸ்டேக் நடந்து போச்சு அப்படின்னு நக்கலா நம்ம ஹெய் ஸ்பிரிட்டை பார்த்து சொல்றாரு. ஹெய் ஸ்பிரிட்டும் இதை பார்த்து கதறா. உடனே நம்ம ரெலிக்வின், அதாவது ஹெய்ஸ் உடம்போட இருக்க ரெலிக்வின் வந்து நம்ம லீஜியானை கட்டி பிடிக்குது. இதை பார்த்துட்டு யூனா டென்ஷன் ஆகுறா. அதுக்கப்புறம் ஹியூ ஆர்டர்ஸோட வீட்டை கட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா ரெலிக்வினும் யாங்வேயும் சேர்ந்து ஏதோ நிறைய கான்ட்ராக்டை துறவி பார்த்துக்கு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்ல என்னன்னா நம்ம யாங்வே தன்னோட ஹெட் குவார்டர்ஸ்ல பதுக்கி வச்சிருந்த சோல் கான்ட்ராக்ட்ஸ், இந்த கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் லீஜியான் அடை போட்டு வந்திருப்பாரு. அதை நம்ம ரெலிக்வென்ட்டை கொடுத்து இந்த கான்ட்ராக்டர் எல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லான கான்ட்ராக்ட்ஸாக மாற்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அப்போதைக்கு யாரோ அழுகிற சத்தம் கேட்கும். என்னடான்னு திரும்பி பார்த்தா அந்த ஜெமினி சயின்டிஸ்டோட ஸ்பிரிட் தான் அழுதுக்கு இருக்கும். என்னடான்னு பார்த்தா ரெலிக்வினை பூட்டி வச்சிருந்தா அதே கண்ணாடி பெட்டிக்குள்ள நம்ம ஜெமினி சயின்டிஸ்டை நம்ம லீஜியான் பூட்டி வச்சிருப்பாரு. எது கூட பூட்டி வச்சிருப்பாருன்னா லீஜியான் மாதிரியே நிறையா பொம்மை வச்சிருந்தான்ல, அந்த பொம்மைகளோட சேர்த்து பூட்டி வச்சிருப்பாரு. நீ இங்கேருந்து வெளியே விடு அப்படின்னு அந்த ஜெமினி சயின்டிஸ்ட் கதறிக்கிருப்பா. அப்போதைக்கு ஜெமினி காடஸோட அவட்டார்ஸ் எல்லாமே வெளியே வராங்க. வெளியே வந்து நம்ம லீஜியானை புகழ்ந்து தள்ளுறாங்க. உங்களுக்கு இல்லை வேலை பார்க்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். எல்லாம் வல்லம் படைத்த நம்ம லீஜியானை பார்க்க நாங்கள் எவ்வளோ தவம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம லீஜியானை புகழ்ந்து பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஹியூ ஆர்டர்ஸ் லீஜியானை பார்க்குறாங்க. அப்போதைக்கு ஹியூ ஆர்டர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, பொதுவாக ஜெமினி காடஸோட அவட்டார்ஸ் எல்லாமே தற்பெருமை பிடிச்ச தற்குறியாக தானே இருப்பாங்க. இவங்க என்ன உனைய பார்த்து இப்படி புகழ்கிறாங்க, உனக்கு இப்படி அணிபடிங்கிறாங்க அப்படின்னு ஹியூ ஆர்டர்ஸ் நம்ம லீஜியானை பார்த்து கேட்குறாரு. அப்போதைக்கு அந்த 3 அவட்டார்ஸும் நம்ம ஹியூ ஆர்டர்ஸை பார்த்துட்டு, டே வேலைக்காரா எவ்வளோ தைரியம் இருந்தால் நாங்கள் எங்களோட தலைவர் கூட பேசுகிறப்ப நீ குறுக்கால பேசுவ, உன்னோட தகுதி தராதாரம் தெரியாதா அப்படின்னு அந்த 3 பேரும் நம்ம ஹியூ ஆர்டர்ஸை திட்டுறாங்க. அப்போதைக்கு நம்ம லீஜியான், என்னது வேலைக்காரனா, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிருக்கீங்க, இவை என்னோட அடிமை அப்படின்னு நம்ம ஹியூ ஆர்டர்ஸை பார்த்து நம்ம லீஜியன் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அந்த 3 அவட்டார்ஸும், ஓ அடிமையா, நாங்கள் கூட வேலைக்காரன் நினச்சிட்டோம், எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு சாதாரண அடிமை எங்கள் லீஜியன் பாஸ் கூட சரிக்கு சமமாக நின்று பேசிக்கிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு நம்ம ஹியூ ஆர்டர்ஸை அந்த 3 அவட்டார்ஸும் திட்டுறாங்க. அப்போதைக்கு லீஜியன் அந்த 3 பேர்த்தையும் கேட்குறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஏன் எனக்கு கீழே ஏன் கூட வந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த 3 அவட்டார்ஸை பார்த்து நம்ம லீஜியன் கேட்குறப்ப அந்த 3 அவட்டார்ஸும் சொல்கிறாங்க, எங்களால் அந்த ஜெமினி காடஸ் ஃப்ரேஜாவோட அபியூஸை தாங்க முடியல, எங்களே போட்டு டெய்லியும் டார்ச்சர் பண்ணுறா, நீங்கள் ஃப்ரேஜாவோட மண்டையில் போட்ட அந்த கோடு இன்னும் எங்கள் கண்ணுக்குள்ளேயே நிற்கிது, அதனால தான் எங்களுக்கு உங்களையே பிடிச்சி போச்சு, அதனால தான் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதுவும் இல்லாமல் நாங்கள் மட்டும் உங்கள் கூட சேரணும்னு விருப்பப்படல, எங்களோட சேர்த்து மற்ற அவட்டார்ஸ் அதோட சேர்த்து எங்கள் கமாண்டரும் தான் உங்கள் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாரு, ஆனால் இப்போதைக்கு அவரால் முடியாது, ஏன்னா அவர் ஆழ்கடலில் அவரை சிறப்பிடிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த 3 அவட்டார்ஸும் சொல்கிறாங்க. அப்போ தான் லீஜியன் நினச்சி பார்க்குறாரு, உலகத்தில் பாதிக்கு பாதி சயின்ஸும் பாதிக்கு பாதி அந்த கலாமிட்டிஸும் இருக்காங்க, பார்க்கறதுக்கு 2 பேரும் ஈக்குவலாக இருந்தாலும் அந்த கலாமிட்டிஸ்னால கைப்பற்றப்பட்ட அந்த உலகத்தில் இருக்க மீதி பாதியை இன்னும் இந்த சயின்ஸால் போராடி திரும்பி எடுக்க முடியலை, இவங்களோட அந்த கமாண்டரும் அந்த கலாமிட்டியோட கைக்குள்ளே இருக்க அந்த மீதி பாதி உலகத்தில் இருக்க அந்த ஆழ்கடல் பசிபிக் பெருங்கடலுக்குள்ளே தான் சிறப்பட்டு கிடக்கணும், அது என்னான்னு நானே போய் நேரில் விசாரிக்கிறேன் அப்படின்னு லீஜியான் நினைக்கிறாரு. அந்த 3 அவட்டார்ஸும் நாங்கள் எங்களையே முழுசாக உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பிளெட்ஜ் பண்ணுறாங்க. இதை கேட்டுட்டு ரொம்ப நல்லது பிரதர்ஸ், 3 பிரதர்ஸ் அப்படின்னு நம்ம லீஜியன் சொல்கிறாரு. இதை யூனாவும் ரெட்டரும் பார்க்குறாங்க. ரெட்டர் பார்த்துட்டு,
ஆஹா! பவர்ஃபுல்லான அவட்டார்ஸே நம்ம லீஜியன் அங்கிள் கிட்ட மண்டியிடுறாங்க. அப்பன்னா எவ்வளோ கெத்து நம்ம லீஜியன் அங்கிள் அப்படின்னு 2 பேரும் புகழ்ந்து பேசிக்கிருக்காங்க. அப்போதைக்கு யூனா வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "நல்ல வேளைக்கு நான் அங்கிள் கிட்ட ஆல்ரெடி ப்ரொபோஸ் பண்ணிட்டேன்" அப்படின்னு சொல்றா. இத ஹியூ ஆர்டர்ஸ் கேட்டுறாரு. ஹியூ ஆர்டர்ஸ் யாரு? நம்ம யூனாவோட அப்பாவாச்சே! இத எல்லாத்தையும் கேட்குறாரு. இதுவரைக்கும் எதையும் பெருசா கண்டுக்காம இருந்த ஹியூ ஆர்டர்ஸ் முறையா கீழ பார்த்துக்கிருந்தவரு மேல நம்ம லீஜியானா மொறச்சு பார்க்குறாரு. "யோவ்! என்ன என்ன பேசிக்கிறீங்க? ப்ரொபோஸா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீஜியானா பார்த்துட்டு கோவமா, ஆக்ரோஷத்தோட கேட்குறாரு. அப்போதைக்கு யாங் வேயும் வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, "அப்ப லீஜியான் ஹியூ ஆர்டர்ஸோட மருமகனா? அப்ப ஹியூ ஆர்டர்ஸ் லீஜியானுக்கு மாமனாரா?" அப்படின்னு சொல்லிப்புடுறான். சொல்லி வாய மூடக்குள்ள ஒரு தீப்பந்து யாங் வேயோட முகத்துல வந்து அடிக்குது. யாங் வேயோட பாதி முகம் கருகி போயிருது. யாருன்னு பார்த்தா ஹியூ ஆர்டர்ஸ் தான் செம்ம கான்ல தன்னோட ஆரோவ எடுத்து யாங் வேய பொளந்திருப்பாரு. ஹியூ ஆர்டர்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, காண்டோட உச்சியில இருக்காரு. ஏன்னா, இதுவரைக்கும் எத பத்தியும் கவலைப்பட்டு தன்னை இன்சல்ட் பண்ணத பத்தி, யாரும் தன்னை மதிக்காதத பத்தி, தான் சொந்த பிள்ளைகளே தன்னை கண்டுக்காதத பத்தி, எத பத்தியும் கவலைப்படாம இருந்தவரு, இப்ப தனக்குன்னு இருக்க ஒரு பிள்ளையையும் தான் ஃப்ரெண்டே வந்து துரோகம் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டு போறாங்கிற அந்த கோவத்துல, ஹியூ ஆர்டர்ஸ் என்ன பண்றதுன்னு தெரியாம, கன்னா பின்னா கோவத்தோட உச்சியில போய் கோவம் அவர் கண்ண மறைச்சு, நம்ப லீஜியானையே தன்னோட ஆரோ மூலியமா சட்டு 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 சட்டுன்னு அடிக்கிறாரு. லீஜியானும் அப்படி இப்படி எப்படி இப்படின்னு சல்லு 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 சல்லுன்னு தப்பிக்கிறாரு. லீஜியான் ஹியூ ஆர்டர்ஸை சமாதானப்படுத்த பார்க்குறாரு. "நீ நினைக்கிற மாதிரி இல்லை" அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாரு. ஆனால் ஹியூ ஆர்டர்ஸ் கேட்குற மாதிரி தெரியலை. ஹியூ ஆர்டர்ஸும் கோவப்பட்டு தன்னோட பவர்ஸ் எல்லாத்தையும் முழுக்க முழுக்க நம்ம லீஜியான் மேலே வெளிப்படுத்துறாரு. ஆனால் லீஜியான் ஹியூ ஆர்டர்ஸோட ஆரோ எல்லாத்தையும் தன்னோட கையில் சக்கு சக்குன்னு சும்மா ஈ அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு. கடைசியில் கோவத்தோட உச்சிக்கு போன ஹியூ ஆர்டர்ஸ் என்ன பண்ணுறாருன்னா, சாவரின் ரெயின், அதாவது சன் காட்ஸ் ரிங்குங்கிற ஒரு பவர்ஃபுல்லான அப்போலோ பவரை யூஸ் பண்ணுறாரு. இந்த பவரை யூஸ் பண்ணாருன்னா அவ்வளோதான், ஹியூ ஆர்டர்ஸோட வீடே தரமட்டமாயிரும். அப்போலோ காடும் சொல்கிறாரு, "நீ இந்த பவரை யூஸ் பண்ணணுமா, ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்துக்க" அப்படின்னு அப்போலோ காடே டைரெக்டாக நம்ம ஹியூ ஆர்டர்ஸ்ட்ட கேட்குறாரு. "அதை பற்றி எனக்கு ஒரு கவலை இல்லை" அப்படின்னு சொல்லி ஹியூ ஆர்டர்ஸ் சொல்கிறான். அப்போதைக்கு லீஜியானுக்கு தெரியுது, அப்பனும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்காங்க. கோவம் வந்தால் தான் சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்குன்னு கூட நினச்சி பார்க்க மாட்றாங்க, வீட்டை கொளுத்துறதுல தான் குறியாக இருக்காங்க அப்படின்னு லீஜியான் நினைக்கிறாரு. அப்போதைக்கு கீழே தன்னோட மக யூனா என்ன கேட்குறாருன்னா, "அப்பா வேணாம் நிறுத்துங்க" அப்படிங்கிறா. உடனே ஹியூ ஆர்டர்ஸ், "நான் எதுக்கு நிறுத்தணும்" அப்படின்னு கேட்குறப்ப, "அப்பா நீங்கள் இதுக்கு மேலே சண்டை போட்டிங்கன்னா லீஜியன் அங்கிள் தான் உங்களை அடிச்சு போட்டு ஜெயிச்சிருவாரு" அப்படின்னு சொல்றாரு. ஆல்ரெடி மனம் உடைஞ்சிருக்க ஹியூ ஆர்டர்ஸ் தான் மக இப்படி தன்னை பத்தி யோசிச்சு சொல்றத இன்னும் மனம் உடைஞ்சு போயிடுறாரு. அதுக்கப்புறம் நில குலைஞ்சு போய் அந்த பவரை கைவிட்டுறாரு. அதான் சாக்குன்னு கரெக்டா லீஜியான் ஏறி தாய் வந்து ஹியூ ஆர்டர்ஸ் மண்டையிலேயே ஒரு கொட்டு வைக்கிறாரு. அப்போதான் ஹியூ ஆர்டர்ஸ் மயக்கத்து நிலைக்கு போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஹியூ ஆர்டர்ஸ் மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிடுறாரு. அப்போதைக்கு லீஜியன் சொல்றாரு, "ஒரு வழியா மயக்கத்துல இருந்து தெளிஞ்சிட்டியா? என்ன சின்ன பசங்க சின்ன பசங்க மாதிரி தான் பேசுவாங்க, அது கூட உனக்கு தெரியாதா? ஒரு என்னோட ஃப்ரெண்டோட மகளை கூட கரெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் என்ன அவ்வளோ கீழ்த்தனமாக போயிட்டேனா? இவ்வளோ நாள் என் கூட நீ பழகி இதுதான் என்ன தெரிஞ்சு வச்சிருக்கியா" அப்படின்னு லீஜியான்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு. "நீ பாரு, நீ மயக்கமாயிட்டேன்னு சொல்லிட்டு உன் பிள்ளைய உனக்காக கிஃப்ட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க" அப்படின்னு காட்டுறாரு. என்னடான்னு பார்த்தா கேக்கு, ஸ்ட்ராபெரி, டீ அப்படி இப்படின்னு நிறைய இது கொண்டு வந்துக்கிருக்காங்க. யூனாவும் ரெட் ஹேரும் முறையா தான் பிள்ளைங்க தான் மேலே பாசத்தை பொழியிற பார்த்துட்டு நம்ம ஹியூ ஆர்டர்ஸ் பாசத்தில் கண் கலங்கி போய் ரெட் ஹேரை கட்டி பிடிக்க போகிறாரு. அப்போதைக்கு ரெட் ஹேர் நழுவிட்டு போய் அந்த கேக்கையும் காஃபியையும் கொண்டு வந்த ஸ்ட்ராபெரியையும் லீஜியான் அங்கிளுக்கு குடுக்குறாரு. லீஜியானும் நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் ஹேருக்கு மண்டையில தடவி குடுத்துட்டு, அந்த கேக்கையும், ஸ்ட்ராபெர்ரி, டீ, காஃபி எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுறாரு. அப்போதைக்கு லீஜியான் கேட்குறாரு, "என்ன எனக்கு மட்டும் இவ்வளோ ஸ்ட்ராபெர்ரி பழம் எதுக்கு?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்ல அங்கிள் பரவாயில்ல சாப்பிடுங்க" அப்படின்னு பேசிக்கிறாங்க. இதெல்லாம் கேட்குற ஹியூ ஆர்டர்ஸ் யூஹா தனக்காக வச்சிருக்க அந்த கேக்கை பார்க்குறாரு. கேக்கில் பார்த்தோம்னா ஸ்ட்ராபெர்ரி, ஒரு ஸ்ட்ராபெர்ரி கூட இல்லை. "என்னாச்சு யூகா, ஸ்ட்ராபெர்ரி எங்க?" அப்படின்னு கேட்குறப்ப யூகா சொல்கிறான், "நான் எல்லா ஸ்ட்ராபெர்ரி பழத்தையும் லீஜியன் அங்கிளுக்கு கொடுத்துட்டேன்" அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹியூகா ஆர்டர்ஸ் கேட்டுட்டு இன்னும் அழுதுகிட்டே போய்
லீஜியான் சாப்பிட்டுக்கு இருக்க அந்த ஸ்ட்ராபெரி பழத்தை எல்லாத்தையும் பறிச்சு சாப்பிட பார்க்குறான். ஆனால் லீஜியான் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இங்கே வீடை பார்த்தோம்னா வீடோட மேற்கூரையே எரிஞ்சு தரமட்டமாகி போய் கிடக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா யாங்வே ஹியூகோ ஆர்டர்ஸ் போட்ட போல யாங்வேக்கு மண்டை ரெண்டாக பொழந்திருக்கு. அதை ரெலிக்வின் தைச்சு சரி பண்ணிக்கிருக்கா. ஹியூகாவுக்கு அப்போதைக்கு ஒரு எமர்ஜென்சி கால் வருது. என்னன்னு எமர்ஜென்சி காலை பார்த்தா ஹியூகாவோட முகமே மாறுது. என்னன்னு பார்த்தா 1000 லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரெட் கிளாஸ் லெவல் கலாமிட்டி வந்திருக்கான். மணிலா பீச்சில் பருவநிலையை காட்டுறாங்க. அங்கே பார்த்தோம்னா பயங்கரமாக இடி இடிச்சு மின்னல்லாம் வெட்டிக்கு இருக்கு. அங்கே நிறையா டிசைபிள் கூடி இருக்காங்க. எதுக்காக கூடியிருக்காங்கன்னா அந்த ரெட் கிளாஸ் லெவல் 1000 லேக் கலாமிட்டியை அடக்கி கொள்றதுக்காக தான். அங்கே பார்த்தோம்னா லியோ கேப்டன் ஆலிவர் இருக்கான். ஆலிவர் என்ன பண்றான்னா லியோ டிசைபிள்ஸ் எல்லாத்துக்குமே ஊக்கம் அளிச்சுக்கிருக்கான். தற்போதைக்கு நம்மளோட செயின்ட் ஸ்டீவன் மார்க்கர் நம்ம கூட இல்லாட்டினாலும் இந்த ஹியூமானிட்டிக்கு நம்ம லியோ என்ன பண்ணுவோன்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஊக்கம் அளிச்சுக்கிருக்கான். அதே மாதிரி அந்த டிசைபிள்ஸும் உற்சாகமா இருக்காங்க. யா வாங்க அப்படின்னு சந்தோஷமா இருக்காங்க. அதே இடத்துல பார்த்தோம்னா ஹியூகாவும் இருக்கா. ஏன்னா ஹியூகாவும் வைஸ் கேப்டன் லியோவோட. அப்போதைக்கு ஒரு கிரீன் கலர் டென்ட் கட்டுறாங்க. அந்த டென்ட்டுக்குள்ள ஒரு கெல்ட் பைய உட்காந்துட்டு இப்போ எதுக்கு சம்பந்தமே இல்லாம லியோ எல்லாரும் கத்திக்கு இருக்காங்க. அதை பத்தி இப்ப எனக்கு கவலை இல்ல. நான் அனுப்பிச்ச பரிசு இந்நேரம் போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்போதைக்கு ஹியூகோ ஆர்டர்ஸோட ஹெட் குவார்டர்ஸை கட்டுறாங்க. அதாவது அவனோட வீடை கட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்று காலிங் பெல்ல தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா ஹியூகோ ஆர்டர்ஸோட பர்சனல் அசிஸ்டன்ட் யூன் எரின் தான் வந்திருக்காங்க. வந்து ஹியூகோ ஆர்டர்ஸை எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. வீட்டுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி தரமட்டமாய் கிடக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதை பத்தி இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்றாரு. ஹியூகோ ஆர்டர்ஸ் அப்படியே வீட்டுக்குள்ள வர வைக்கிறாரு. வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சு சரி உன் கையில என்ன கிஃப்ட், இது யாரோடது, என்ன இது பாக்ஸ் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு எரின் சொல்றா, இது உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்துச்சு, நான் டெலிவரி பாக்ஸ்ன்னு நினைச்சு உள்ள எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு எரின் சொல்றா. அப்போதைக்கு அந்த பாக்ஸுக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வருது. எங்க லீஜியான் அப்படின்னு சத்தம் வருது. அப்போதைக்கு சுத்தியில வச்சு டம்முன்னு யாரோ தட்டிக்கிருக்காங்க. யாருன்னு பார்த்தா லீஜியான் தான் சுத்தியில வச்சு தட்டி வெப்பன் உருவாக்கி இருக்காரு. ஆனா அவர் செய்யற வெப்பன் எல்லாருமே உடஞ்சு போகுது. ஏன்னு கேட்டா பவர்ஃபுல்லான வெப்பன் உருவாக்குற மெட்டீரியல் இருந்தா மட்டும்தான், அதாவது அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமர் அப்படின்னு ஒரு வெப்பன் வச்சிருந்தாராம். அந்த வெப்பன், அந்த டூல், அந்த ஹேமர் இருந்தா மட்டும்தான் பவர்ஃபுல்லான வெப்பனை வந்து அவர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உருவாக்க முடியுமா. இப்ப அவர்கிட்ட இருக்க அந்த ஸ்லைமை வச்சு மீடியம் சைஸ் வெப்பன் மட்டும்தான் உருவாக்க முடியுமா. ஆனா அதுவும் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காது. நான் விர்கோ கூட சண்டை போடணும்னா கண்டிப்பா எனக்கு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வேணும் அப்படின்னு லீஜியான் யோசிக்கிறாரு. இந்த 20 வருஷத்துல அந்த வெப்பன் எங்க தான் போச்சு, ஐ மீன் அந்த ஹேமர், அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஹேமர் எங்க தான் போச்சு அப்படின்னு லீஜியான் யோசிக்கிறாரு. அப்போதைக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. உங்களோட புனிதமான ஆபீஸ்கஸோட ஹோலி இடத்துல வேற ஒரு ரட்சகன் உள்ள நுழைஞ்சிருக்கான், அவனோட அறிகுறி தெரியுது அப்படின்னு லீஜியானுக்கு ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. அப்போதைக்கு அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு ஆட்டு தலை மாதிரி ஒரு ஸ்டாச்சு இருக்கு. அந்த ஸ்டாச்சு, ஓ ஹியூ ஆர்டர்ஸ் நீதானா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நான் தான் சர்கி விக் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. ஹியூ ஆர்டர்ஸ் என்ன சொல்றாருன்னா, நீயும் யாங்வே மாதிரி இது மாதிரி திருட்டு வேலை பண்ணாத அப்படின்னு ஹியூ ஆர்டர்ஸ் சொல்றாரு. அப்போதைக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு லீஜியான் வந்துடுறாரு. என்னோட புனிதமான சாங்சுவரியில எவன்டா கால்ரெடி எடுத்து வச்சா திருட்டுத்தனமா அப்படின்னு கேட்கிறப்ப அங்க இருக்க அந்த ஆட்டுத்தலை ஸ்டாச்சு லீஜியானை பார்த்து, ஓ லீஜியான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, நான் தான் சர்கி வீக் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அப்போதைக்கு லீஜியான் சொல்றாரு, செபாஸ்டின் அப்படின்னு சொல்றாரு. இல்ல என் பேர் சர்கி விக், எத்தனை தாட்டி சொல்றது அப்படின்னு அந்த ஆட்டு தலை ஸ்டாச்சு சொல்லுது. சர்கி விக் யாருன்னா கேப்ரிகான் செயின்ட். இவனும் நம்ம லீஜியன் மாதிரியே ஒரு ப்ரொடக்ஷன் கிளாஸ் தான். ஆனா 20 வருஷமா லீஜியன் இல்லாதனால இப்பதான் இவன் ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் எல்லாமே உருவாக்கி இருக்கான். லீஜியன் அளவுக்கு இல்லாட்டினாலும் ஓரளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் உருவாக்கி இவனும் ஓரளவுக்கு ஊர் மத்தியில பேர் எடுத்து வச்சிருக்காரு. சர்கி விக் இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கானா, நான் உன்கிட்ட சமரசம் பேசதான் வந்தேன், நடந்தது நடந்து போச்சு, அதெல்லாம் மறந்துரு அப்படின்னு சொல்லி லீஜியான் கிட்ட சமாதானம் பேசுறான். ஆனா லீஜியான் அவனை அப்படியே தூக்கி, அதாவது சர்கி விக்கோட அந்த ஆட்டுத்தலை ஸ்டாச்சுவை தூக்கி நல்லா கையில சுத்தி டப்புன்னு அடிச்சு உடச்சு போடுறாரு. அவன் என்னதான் சொல்ல வரான்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்கலாம்ல அப்படின்னு ஹியூ ஆர்டர்ஸ் லீஜியான்ட்ட சொல்றப்ப, அவன் என்னத்த சொல்ல போறான், ஏதாச்சும் உளறிக்கி இருப்பான், உருப்படியா எதுவும் சொல்ல மாட்டான் அப்படின்னு லீஜியான் சொல்றாரு. இங்க பார்த்தோம்னா சர்கி விக்கு டென்ஷன்ல தான் இருக்கான். 20 வருஷத்துக்கு முன்னாடி லீஜியான் எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான் இப்ப இருக்கான், ஷார்ட் டெம்பர்டா. 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு மெட்டீரியல் வெப்பன்ஸ் உருவாக்க எந்த மெட்டீரியலும் அவன் கடன் கொடுத்தது இல்ல, எனக்கு உதவி பண்ணதும் இல்ல அப்படின்னு சொல்லி சர்கி விக்கு லீஜியானா திட்டிக்கிருக்கு. அப்போதைக்கு சர்கி விக்கோட டென்ட்ல ஒரு டிசைபிள் வந்து, சார் அதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். சர்கி விக்கும், ஓ அதுக்குள்ளேயும் டைம் ஆயிடுச்சா,
அப்படின்னு சொல்லி சர்கிவிக்கு டென்ட்டை விட்டு வெளியே போறான். இங்க பார்த்தோம்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இப்ப நடக்க போற 1000 லெக் ரைட பத்தி தான் பரபரப்பா பேசிக்கிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி லீஜியன் இதே மாதிரி ஒரு 1000 லெக் அப்பேர் ஆனதை பத்தியும் அத லீஜியன் எப்படி அடிச்சு படுக்க போட்டு சமாதி கட்டினதையும் பத்தி தான் பேசிக்கிறாங்க. இப்ப இது வரலாற்றுல நடக்க போற ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அது மாதிரி தான் இப்ப எல்லாருமே கூடியிருக்காங்க. இந்த 1000 லெக் ரைடுக்கு யார் யார் வந்திருக்கானா, மிகவும் பலம் படைத்த லியோ டிசைபிள்ஸ், ஒரு நாட்டோட ராணுவ நேவிக்கே சவால் விடுற அக்வாட்டிக் ஃபைட்ல தலை சிறந்த பைசஸ், இவங்களோட டிஃபென்ஸ் ஒரு மலையவே இடிச்சு நொறுக்கிரும். அதாவது ஒரு மலை அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த அளவுக்கு டிஃபென்ஸ் வச்சிருக்க டாரஸ், நியூக்ளியர் மிசைலையே தடுத்து நிப்பாட்டின சயின்டிஸ்ட வச்சிருக்க அக்வாரிஸ், அதாவது இவங்களோட மேஜிக் எல்லாருமே பயங்கரமா பஃப் கொடுத்து எபிலிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி விடும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், தற்போதைக்கு கரண்டா பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் உருவாக்குற கேப்ரிகான், இவங்க எல்லாருமே கூடியிருக்காங்க. எதுக்காக கூடியிருக்காங்கன்னா த 1000 லெக் அந்த மிகப்பெரிய கலாமிட்டிய கொல்றதுக்காக தான் இங்க கூடியிருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹியூகோ ஆர்டர்ஸும் லீஜியானும் லைவ் டெலிகாஸ்ட்ல பாத்துக்கிருக்காங்க. அப்போதைக்கு அந்த கேப்ரிகான் சைன் சர்கிவிக் கையை உயர்த்துறான். கையை உயர்த்தினோடனே அந்த அச்சீவ்மெண்ட் இம்பிவிங் ஹேமர் அப்பியர் ஆகுது. அதை வச்சு பயங்கரமான வெப்பன் உருவாக்குறான். அப்போதைக்கு ஹியூ ஆர்டர் சொல்றாரு, லீஜியன் அது பார்க்க உன்னோட ஹேமர் மாதிரியே இல்லையா அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு அந்த சர்கிவிக் அந்த ஹேமரை போட்டு மட்டுன்னு தட்டி பவர்ஃபுல்லான வெப்பனை உருவாக்கி சீனை கிரியேட் பண்றான். எல்லாரும் சர்கிவிக்க புகழ்றாங்க. வாழ்க வாழ்க தலை சிறந்த வெப்பன், அதாவது ப்ரொடக்ஷன் கிளாஸ், வாழ்க வாழ்க சர்கிவிக் அப்படின்னு புகழ்றாங்க. இது எல்லாத்தையும் லீஜியன் பார்த்துட்டு காண்டாகிறாரு. ஏண்டா நீ என்னோட சுத்தியல் அச்சீவ்மெண்ட் இம்பிவிங் ஹேமரை திருநது மட்டும் பரவாயில்ல, அதை வச்சு நீ சீனா போட்டு சோவா பண்ற பத்தியா, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இப்பயே அங்க வந்து என்னோட ஹேமரை பறிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி லீஜியன் அங்க இருந்து கிளம்புறாரு. லீஜியன் கிளம்புற அதே நேரம் டிவியை பாக்குறாரு. டெலிவிஷன்ல பார்த்தோம்னா கடல் அலைகள் கொந்தளிச்சு வெளியே எழும்பி வருது. அதுக்குள்ள இருந்து யாரு வெளியே வரானா 1000 லெக். ஆமா, the rumor is true. 1000 லெக் மறுபடியும் வந்துருச்சு. அதோட டென்டிகல்ஸ், அதாவது அந்த ஆக்டோபஸ் மாதிரி இருக்கு. அதோட கால்களை பார்த்தோம்னா ரேசர்ஸ் ஆஃப் ஸ்டீல் மாதிரி இருக்கு. பார்க்க ஒவ்வொரு டென்டிகல்ஸும் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு. 1000 லெக் டிசாஸ்டர் கிளாஸ், அதாவது ரெட் கிளாஸ் போட்டிருக்காங்க. ரெட் கிளாஸ்னா ஹியூமானிட்டிக்கே அழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு கலாமிட்டி கைஸ். அப்போதைக்கு சோல்ஜர் எல்லாம் தயாராகிறாங்க. சோல்ஜர்ஸ் எல்லாரும் ஒன்று நோட் பண்றாங்க. அதோட டென்டக்கல்ல ஏதோ ஒரு ஆளை பிடிச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. பக்கத்துல பார்த்தோம்னா அந்த ஆளு கத்துறான், அப்படின்னு கத்துக்கிருக்கான். எல்லாரும் சோல்ஜர்ஸ் நல்லா உத்து பார்க்குறப்பதான் தெரியுது அது ஸ்டீவன் மார்க்கர். அதாவது அங்க லீஜியன் கூட ஃபைட் எடுத்து தொலைஞ்சு போனா பாத்தீங்களா ஸ்டீவன் மார்க்கர், அவன் இங்க எப்படியோ வந்து மாட்டிருக்கான். அவன் எதுக்கு போராடிக்கு இருக்கானா, அந்த 1000 லெக்கு கிட்ட இருக்க பிக் போன், அந்த பிக் போன் எனக்கு மறுபடியும் வேணுங்கிற மாதிரி அந்த ஸ்டீவன் மார்க்கர் போராடி 1000 லெக்கு கூட சண்டை போட்டுக்கு இருக்கான். இத லியோ கேப்டன் ஆலிவர் பார்த்துட்டு, அந்த வீணா போன எலும்பு துண்டுக்காகடா இப்படி அலும்பு பண்ணிக்க இருக்க, தயவு செஞ்சு அந்த எலும்பு துண்டை விட்டுட்டு இங்க வந்து தொலையேண்டா அப்படின்னு ஆலிவர் மனசுக்குள்ளேயே திட்டி இருக்கான் லியோ ரச்சகன் ஸ்டீவன் மார்க்கரை. அப்போதைக்கு கரெக்டா கேப்ரிகான் செயின்ட் வந்து என்ன சொல்றானா, என்ன பண்ற ஆலிவர், உங்களோட தலைவன், அதாவது உங்களோட செயின்ட் லியோ செயின்ட் அங்க 1000 லெக்கு கூட தனியா போராடி இருக்கான். இப்பதான் சரியான நேரம், நீங்க போய் அடி அடிங்க, நீங்க தான் இங்க இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்னு சொல்லி கேப்ரிகான் நம்ம ஆலிவர்கிட்ட சொல்றான். ஆலிவர் யோசிக்கிறாரு, இவன் ஏன் சம்மந்தமே இல்லாம வந்து இப்படி ஜால்ரா தட்டுறான், இதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய உள்குத்து இருக்கு. ஒருவேளை இந்த 1000 லெக்க கொன்னதுக்கு அப்புறம் அதோட பேரும்புகளை இவன் எடுத்துக்க பாக்குறானா அப்படின்னு ஆலிவர் யோசிக்கிறான். ஆலிவர் சொல்றான், நான் ஆல்ரெடி என்னோட டிசிபிள்ஸுக்கு ஆர்டர் கொடுக்கலான் தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். ஆர்டர் கொடுத்தோனுமே அந்த லியோ டிசிபிள்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு கிரீன் கலர் போர்ஷனை குடிக்கிறாங்க. அந்த போர்ஷன் யாரோடதுன்னா கேப்ரிகான் தயார் பண்ண, அதாவது எனர்ஜியை என்ஹான்ஸ் பண்ற போர்ஷனா. பைசஸ் டிசைஸ்பல் எல்லாமே லியோ டிசைஸ்பலுக்கு, அதாவது வாட்டர்ல ஓஷன்ல சண்டை போடுற அளவுக்கு கடல்ல நடந்து போய் தாவி, அதாவது கடல் நீர்க்கடியில மூச்சு விடுகிற மாதிரி நிறைய பஃப் ஏத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி அக்வாரிஸ் ரச்சகர்களும், ஐ மீன் அக்வாரிஸ் டிசைபிள்ஸும் அதே மாதிரி பஃப், மொபிலிட்டி பஃப், டிஃபென்ஸ் பஃப் அப்படின்னு சொல்லி நிறைய லக் ஏத்தி கொடுக்குறாங்க. டாரஸ் ஒரு பவர்ஃபுல்லான டிஃபென்ஸை உருவாக்குறாங்க. அதாவது இது மாதிரி லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்றவங்க, இது மாதிரி மேஜிக் பஃபை என்ஹான்ஸ் பண்ணி விடுற எல்லா மெஜிஷியன்ஸ் எல்லாத்துக்குமே டிஃபென்ஸ் உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆலிவர் என்ன சொல்றான்னா, மேல இருந்து தாவி டங்குன்னு கீழே குதிச்சு எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி ஜல்லுன்னு கத்துற எல்லா டிசைபிள்ஸும் ஆக்ரோஷமா
அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கரமா கத்துறாங்க. கத்துக்கிட்டே அந்த 1000 லெக் மேல சார்ஜ் பண்றாங்க. அவங்க சார்ஜ் பண்றப்ப அந்த லியோ டிசேபிள்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும், பயங்கரமா இருக்கு. 300 ஸ்பார்டன்ஸ் மாதிரி அப்படியே அப்படியே இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. அவங்க எல்லாருமே கோல்டன் கலர்ல மாறுறாங்க. கோல்டன் கலர்ல அவங்க மேல ஒளி வருது. அப்போதைக்கு அந்த ஆலிவர் சொல்றான், பீஸ்டிஃபிகேஷன் மோட் ஆன், அதாவது பீஸ்ட் மோட் ஆன் அப்படின்னு சொல்றான். ஆன் சொன்னதுக்கு அப்புறம் எல்லா அந்த லியோ டிசபிள்ஸ் எல்லாருமே அவங்களோட அந்த மிருக குணாதிசயத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க அந்த சோல் மிருகமாவே உருமாறுறாங்க. யூகா லியோ மெஜிஷியன்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறா, இப்போ உங்களோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறா. அது ஆர்டர் கேட்டோடனே அந்த லியோ டெம்ப்ளார்ஸ் எல்லாருமே அவங்களோட யூனிஃபிகேஷன் ஸ்கில்லை யூஸ் பண்ணி அவங்க மானாவை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட பவரை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ண உடனேமே அவங்களோட மானா எல்லாமே ஒரு ஆக்ரோஷமான ஒரு சிங்கமா உருவாகுது. அந்த சிங்கத்தோட பேர் என்னன்னா த வைல்ட் பீஸ்ட் நைட் வாக் அப்படின்னு சொல்லி அந்த சிங்கம் வேகமா பாஞ்சுக்கிட்டு சீறிக்கிட்டு அந்த 1000 லெக் மேல பாஞ்சு போய் அட்டாக் பண்ணுது. ஆஹா, பேரு நல்லா பேடாஸா இருக்கு. அந்த பேடாஸாங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அதோட அட்டாக் பவரும் பயங்கரமா இருக்கு. அந்த 1000 லெக்குக்கு சரியான அடிபட்டுருது. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்டாக் வேலை செய்யுது அப்படின்ட்டு அந்த ஆலிவர் தன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர் போடுறான். ஆர்டர் போட்ட உடனே சோல்ஜர்ஸ் எல்லாமே ஓஸ்டன்ல இருந்து தாவி எழும்பி அந்த 1000 லெக் மேல ஸ்ட்ரெயிட்டா நேருக்கு நேரா போய் அட்டாக் பண்றாங்க. அதை பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஒவ்வொரு லியோ டிசைபிள்ஸும் ஒவ்வொரு மிருகமா உருவம் எடுத்திருக்காங்க. அந்த உருவத்தெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப டெரரா இருக்கு. எல்லா டிசைபிள்ஸும் இப்ப 1000 லெக் மேல பாஞ்சு போய் அட்டாக் பண்றாங்க. அப்போதைக்கு அங்க இருக்க அந்த லியோ ரட்சகன் என்ன சொல்றானா, டேய் நான் இந்த என்னோட போனை எடுக்கிற வரைக்கும் நீங்க யாரும் எதுவும் தொடக்கூடாதுரா அப்படின்னு ஆர்டர் போடுறான். ஆனா அந்த ஆலிவர் சொல்றா, டேய் தயவு செஞ்சு அந்த எலும்பை விட்டுறா, எலும்பை துண்டை விடு, எதுவும் பண்ணாதனாலும் ஓத்திரியா பண்ணாம இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் சொல்றாரு. இது எல்லாத்தையும் கடற்கரையில் இருக்க லியோ டிசபிள் பார்த்து என்ன நிலவடா அங்க நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. யூகா இவங்களை இப்படியே விட்டா லியோவோட மானம் தான் போகும், நானே களத்துல இறங்குன்னு சொல்லிட்டு யூகா அட்டாக்கு தயாராகிறா. அப்போதைக்கு லியோ டெம்ப்ளார்ஸ் மெஜிஷியன்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, இந்தாங்க பஃப் ஏத்திட்டு போங்க அப்படின்னு சொல்றான். எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளு நின்ற இடத்துல, அதாவது கடற்கரை இங்க இருக்கு, அந்த 1000 லெக் அங்க பல கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு இருக்கு. இங்க இருந்து ஆளு ஸ்விஃப்ட்னஸ் சொல்லி ஒரு எபிலிட்டியை யூஸ் பண்ணி ஒரே ஜம்ப் சட்டுன்னு அப்படியே ஒளி வேகத்துல போய் அந்த ஸ்டீவன் மார்க்கர் பிடிச்சிருக்க அந்த 1000 லெக்க அந்த டென்டக்கில் செதைச்சிட்டு ஸ்டீவன் மார்க்கரையும் அந்த பிக் போனையும் அந்த இடத்துல இருந்து விடுவிச்சுட்டு ஸ்டீவன் மார்க்கர் மண்டை மேல கரெக்டா லேண்ட் ஆகி நிக்கிறா. நின்று ஒரு போஸை கொடுக்குறா. இதை பார்த்துட்டு மற்ற டிசைபிள்ஸ் மற்ற செயின்ட்ஸோட டிசைபிள்ஸ் எல்லாரும் மிரண்டு போயிடுறாங்க. இங்கிருந்து ஒரே ஜம்ப்ல போய் அந்த ரெட் லெவல் டிசாஸ்டர் கலாமிட்டியோட டென்டக்களையே, அவ்வளோ பவர்ஃபுல்லான டென்டக்களையே ஒரே பொருளை போட்டு தள்ளியிருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் மிரண்டு ஷாக்காகி புகழ்றாங்க. இதை பார்த்துட்டு மற்ற டிசைபிள்ஸும், அதாவது மற்ற ரட்சகர்களோட டிசைபிள்ஸும், வாங்க லியோவையே எல்லா பேரும் புகழையும் எடுக்க விட வேணாம், நாமளும் போய் அட்டாக் பண்ணுவோன்னு போய் அட்டாக் பண்றாங்க. எல்லா மெஜிஷியன்ஸ் எல்லாரும், எல்லா பட்டாலியன்ஸ் எல்லாரும் பவரை யூஸ் பண்ணி அந்த 1000 லெக்குக்கு செம்ம அடிக்கிறாங்க. அடிச்சு 1000 லெக்கும் பார்க்க வீக் ஆகுற மாதிரி தெரியுது. அப்போதைக்கு ஆழ்கடலை காட்டுறாங்க. ஆழ்கடலை பார்த்தோம்னா ஒரு டார்க் ரெட் ஐல இருக்கு. ரெட் ஐ முழிச்சு பார்க்குது. அது பார்த்தோம்னா பல கண்கள் இருக்கும் போல. அந்த உருவம் என்னன்னு பார்த்தா கடல் அலையில இருந்து ஒரு சுனாமி வருது. சுனாமி வந்த உடனே டாரஸ் எல்லாருமே தன்னோட டிஃபென்ஸை யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி மேல பாக்குறாங்க. அவங்க முன்னாடி ஏதோ ஒரு பெரிய மலை நிக்கிற மாதிரி இருக்கு. அது பார்த்தோம்னா நிறைய டென்டக்கல்லாம் இருக்கு. இந்த டென்டக்கல் சைஸ் தான் அந்த 1000 லெக்கே இருக்கு. அப்போ இந்த டென்டக்கல் யாரோடது அப்படின்னு எல்லா டிசைபிள்ஸ், எல்லா ரச்சர்களோட டிசைபிள்ஸும் என்னதான்டா அதுன்னு பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா ஆல்ரெடி இருக்கு 1000 லெக்கோட 100 மடங்கு பெருசாக இருக்கு இன்னும் ஒரு பயங்கரமான கலாமிட்டி. அதாவது இந்த 1000 லெக்கோட கிங்கு 10,000 லெக்ஸ் அப்படின்னு ஒரு டிசாஸ்டர் மிஸ்ஃபார்ச்சூன் கலாமிட்டி வந்திருக்கு. நினைச்சு பாருங்க, மனுஷனோட 1000 லெக்கே 1000 மடங்கு பெருசா இருக்கும். அந்த 1000 லெக்கோடைய 100 மடங்கு பெருசா இருக்க ஒரு மிஸ்ஃபார்ச்சூன் டிசாஸ்டர் லெவல் கலாமிட்டினா பார்த்துக்கோங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை எல்லாத்தையும் கேப்ரிகான் வெளியே கடற்கரையோரமாக நின்று பார்க்குறான். வேற வழியே இல்லை, ஆக்டிவேட் பண்ணிட வேண்டியதானு கையில் ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சுட்டு ஏதோ பாம் அமுக்குற மாதிரி அமுக்க போகிறான். அப்போதைக்கு அவன் பின்னாடி ஒரு சவுண்டு கேட்குது. அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அதுக்கு பதில் சொல்கிறான்,
இந்த கடற்கரை ஓரமா நிறைய பாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். அத நான் ஆக்டிவேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அப்போதைக்கு தான் அவனுக்கு நினைவு திரும்புது. யார்றா அது? யார்றா நம்மளையவே கேள்வி கேட்கிறா? அப்படின்னு சொல்லி வேகமா திரும்பி பார்க்குறான். அப்போதைக்கு அவன் கையில இருக்க அந்த ரிமோட் கண்ட்ரோல யாரோ கத்திய விட்டு அடிச்சு உடைச்சிடுறாங்க. யாருன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க நிக்கிறது ஸ்லைமு. ஸ்லைமு அப்படியே கேப்ரிகான் செயின்ட்ட முழுங்கிருது. அப்போதைக்கு ஒரு பர்பிள் போர்ட்டல் உருவாகுது. அந்த பர்பிள் போர்ட்டல் உருவாக்குனது யாருன்னா, ரெலிக்வின் தான் உருவாக்கியிருக்கா. அதுக்குள்ள இருந்து வெளிய யார் வரான்னா, லீஜியான் தான் வெளிய வராரு. ஒரு தொப்பி போட்டிருக்காரு. ஒரு பிளாக் கலர் லாங் கோட் போட்டிருக்காரு. எதுக்கு தொப்பி, எதுக்கு பிளாக் கலர் லாங் கோட்ன்னு எனக்கும் தெரியல. ஏதோ பேடாஸ் என்ட்ரன்ஸா குடுக்கலான்னு சொல்லி ஆத்தர் வரைஞ்சு விட்டுருப்பாரான்னு தெரியல. அவரு கையில என்ன இருக்குன்னா, ஒபிஸ்கஸோட ஸ்வாட் இருக்கு. அவரு என்ன சொல்றாருன்னா, "நீ பாம் செட் பண்ணல. நீ உண்மையான மனுஷங்களுக்கு, அதாவது டிசைபிள்க்கு கேப்ரிகான் ஒரு போஷன் குடுத்திருப்பான்ல லியோ டிசைபிள்ஸுக்கு. அந்த போஷன குடிச்ச அந்த டிசைபிள்ஸ் தான் பாமே. இவன் இங்க பட்டன் அமுக்குனா அந்த டிசைபிள்ஸ் எல்லாரும் வெடிச்சு செத்துருவாங்க. பாம உருவாகிருவாங்க. ஸோ அத தான் லீஜியான் தெரிஞ்சுட்டு இங்க உள்ள இறங்கி அத அடிச்சு உடைச்சிருப்பாரு. இப்போ உங்களுக்கு ஆக்டோபஸ்ஸ சூசி போடுறது எப்படின்னு சொல்லி தரப்போறேன் அப்படின்னு சொல்லி லீஜியான் அந்த 10,000 லெக்ஸ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாரு. இங்க பார்த்தோம்னா ஹியூகா கொந்தளிக்கிற கடல்ல தனியா ஒரு ஆளா நின்று சண்டை போட்டுக்கு இருக்கா. ஹியூகா என்ன நினைக்கிறானா, லியோ டிசிபிள்ஸ் எல்லாருமே 1000 லெக்ஸ் கூட ஃபைட் எடுத்து ரொம்ப டயர்டா இருப்பாங்க. ஸோ அவங்களால இதுக்கு மேல சண்டை போட முடியாது. நான் மட்டும்தான் இருக்கேன். நான் சின்ன 1000 லெக்ஸ் எல்லாம் அப்புறமேட்டு கவனிச்சுக்கிறேன். இப்ப நான் கவனிக்க வேண்டியது பெரிய 10,000 லெக்ஸை தான் இப்ப அடிக்கணும் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 10,000 லெக்ஸ் மேல சண்டை எடுக்க போறா. ஸ்விஃப்ட் லோட்டஸ் வாக் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஆளு கடல்ல பயங்கரமா சீறி பாஞ்சு போறா. அப்போதைக்கு அவன் நினைச்சு பாக்குறா, இதுக்கு முன்னாடி லீஜியான் அங்கிள் 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி 1000 லெக்ஸை கொன்னாருங்கிறத. அது அவர் அந்த 1000 லெக்ஸை கொன்னது மற்ற அனைத்து டிசைபிள்ஸ் அண்ட் ரச்சகர்கள்ல ரொம்ப பொறாமப்பட வச்சுதான். அந்த அளவுக்கு சூப்பரா சண்டை போட்டிருப்பாராம். அது எப்படி சண்டை போட்டிருப்பாருன்னா, ரொம்ப ஃபாஸ்டா சீறி பாஞ்சு போகணும். அதுவும் இல்லாம அவர் கண்ணு முன்னாடி இருக்க குட்டி குட்டி டென்டிகிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வெட்டி போடணும். நம்ம முன்னாடி முன்னேறத தடுத்து நிப்பாட்ட வர மத்த டென்டகல்ஸ் எல்லாத்தையும் வெட்டி போடணும். இப்படிதான் லீஜியன் 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த 1000 லெக்ஸை கொன்றுப்பாரு. அதே மாதிரி மிமிக் பண்ணி ஹியூகாவும் செம்ம ஃபாஸ்டா போய் அவளுக்கு முன்னாடி வர அவரை தடுத்து நிப்பாட்டுற எல்லா டென்டகல்ஸையும், அதாவது 1000 லெக்ஸோட டென்டகல்ஸ் எல்லாத்தையுமே சராமாரியா வெட்டி போட்டுட்டு 10,000 லெக்ஸை நோக்கி வேகமா சீறி பாயிரா. அவளோட அந்த யூனிக் ஸ்கில் அதே மாதிரி ஸ்பியரா கரகரன்னு சுத்துறா. கரகரன்னு சுத்தி அவள் குறுக்கால வர எல்லா டென்டகல்ஸையும் லீஜியான் மாதிரியே அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் வெட்டி முடிச்சு கரெக்டா அந்த பெரிய 10,000 லெக்ஸ் கிட்ட நெருங்கிடுறா. நெருங்கி பார்த்தா அவ அடிச்ச அடியில எல்லா டென்டகல்ஸும் செத்தி செதறி எல்லாம் பறந்துக்கு இருக்கு. அப்போதைக்கு தான் மெயின் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றா. உன் கையில எந்த ஒரு ஆயுதமா இருந்தாலும் கரெக்டா அந்த 1000 லெக்ஸ் ஆர் 10,000 லெக்ஸ் 2 கண்ணுக்கு மத்தியில ஓங்கி அடிக்கணும். அந்த பவர் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு அவ ஹியூகா தன்னோட கையில இருக்க ஸ்பியரை நல்லா ஓங்கி நல்லா ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி இருக்க தண்டர் பவர் எல்லாத்தையும் உள்வாங்கி கரெக்டா நல்லா கையில கிரிப் பண்ணி லோட்டஸ் ஃபிளாஷ் அப்படிங்கிற அவளோட யூனிக் ஸ்கில்ல யூஸ் பண்றா. லீஜியான் மாதிரியே ஓங்கி ஸ்பியரை அந்த 10,000 லெக்ஸ் கண்ணுகளுக்கு மத்தியில ஸ்பியரை விர்றா. ஸ்பியரு விர்ருன்னு போகுது. கெட்ட வேகத்துல போய் அந்த 10,000 லெக்ஸோட மண்டையில டமார்னு அடிக்குது. அடிச்ச அடியில பெரிய மின்னல் வெட்டுது. என்னடான்னு பார்த்தா அந்த 10,000 லெக்ஸ் ஹியூகா அவ்வளோ ஃபோர்ஸா விட்ட ஸ்பியரை அசால்ட்டா தன்னோட டென்டகல்ஸை கிராப் பண்ணிடுது. கிராப் பண்ணிட்டு ஹியூகாவை முறைச்சு பாக்குது. 10,000 லெக்ஸ் ஹியூகாவை தன்னோட டென்டகல்ஸ் மூலியமா மொரட்டடியா ஓங்கி அடிக்க பாக்குது. அப்போதைக்கு ஹியூகாவை யாரோ வந்து கிராப் பண்ணி அந்த பாதையில இருந்து இழுத்துட்டு போறாங்க. யாருன்னு பார்த்தா ஸ்டீவன் மார்க்கர். ஹியூகாவுக்கு பதிலா ஸ்டீவன் மார்க்கர் அந்த டென்டகல்ல அடி வாங்கிடுறாரு. அடி வாங்கி 2 பேருமே அந்த இடத்துல கெட்ட வேகத்துல ஃபோர்ஸா பறக்குறாங்க. இதை பார்த்த மற்ற டிசைபிள்ஸ் எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ரட்சகரும், அதாவது லியோ ரட்சகரும் நம்ம வைஸ் கேப்டனும் இவ்வளோ பயங்கரமா அடி வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நம்ம சண்டை போடுறதா இல்ல மறுபடியும் இங்கேருந்து ரிட்ரீவ் ஆகுறதா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்பயும் பார்த்தா மற்ற டிசைபிள்ஸும் உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறப்ப ஹியூகா நினைக்கிறா, இப்போதைக்கு அங்கிள் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறா. நினைச்சு பார்க்குறப்ப யாரோ சைடில் பெரிய ஸ்வாடோட பறந்து போய்க்கிருக்காங்க. யாருன்னு பார்த்தா லீஜியான் தான் அங்கே இருக்கிறது. லீஜியான் 10,000 லெக்ஸ் மேல சீறி பஞ்சு அடிக்க போறாரு. அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன 1000 லெக்ஸ்லாம் இருக்கு. 1000 லெக்ஸ் எல்லாத்தையும் தன்னோட ஒபிஸ்கஸ் ஸ்வாட யூஸ் பண்ணி சராமாரியா சல்லு சல்லு சல்லுன்னு வெட்டி சில்லு சில்லா
கொத்தமல்லி சில்லா மாத்திடுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட கிரேட் பவர் யூஸ் பண்றாரு. த கிரேட் மவுண்டைன் பியர்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணி தன்னோட ஒஃபிஸ்கஸ் ஸ்குவாட 1000 லெக்ஸ் மேல விட்டு வீசி எறிகிறாரு. அந்த ஸ்வாடு அந்த 1000 லெக்ஸோட மண்டைய பொளந்துட்டு அப்படியே ஒரு பெரிய உளுந்த ஓட்ட மாரி போட்டுட்டு கரெக்ட்டா கடற்கரையில போய் ஓங்கி சொருவி நிக்குது. ஒஃபிஸ்கஸ் ஸ்வாட். ஸ்வாட ரொம்ப ஓங்கி விட்டுட்டேனோ அப்படின்னு லீஜியான் சொல்றாரு. "லீஜியா நீ எப்புட்றா இங்க வந்த?" அப்படின்னு எல்லா டிசைபிள்ஸும் கேட்குறாங்க. அதுக்கு லீஜியான் சொல்றாரு, "உங்களுக்கு எப்படி ஆக்டோபஸ கொல்றதுன்னு சொல்லி தரதான்டா வந்தேன்" அப்படின்னு லீஜியான் சொல்றாரு. அதுக்கு லியோ டிசைபிள்ஸ், "என்னது நீ வராட்டினாலும் நாங்க ஆல்ரெடி கொன்றுப்போம். நாங்க அடிச்ச அடியில அது ஆல்ரெடி வீக் ஆயிடுச்சு" அப்படின்னு லீஜியான திட்டுறாங்க. அப்போதைக்கு ஒரு டென்டக்கிள் வந்து லீஜியான கேட்சப் பண்ணியது. கேட்சப் பண்ணி அந்த இடத்துல சொரட்டுது. யாருன்னு பார்த்தா 10,000 லெக்ஸ் தான் லீஜியான கேட்சப் பண்ணியிருக்கு. அப்போதைக்கு லீஜியான் ஒண்ணு நோட் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா ஹியூகாவோட ஸ்பியர அந்த 10,000 லெக்ஸ் கேட்சப் பண்ணிருக்கும்ல, அதத்தான் பாக்குறாரு. ஹியூகா அங்கிள் அப்படின்னு கத்துறா. மத்த எல்லாரும் இந்த 10,000 லெக்ஸ் மான்ஸ்டரை டிஃபீட் பண்ண யாரும் இல்லையா, அவ்வளவுதானா நம்மளோட கதி அப்படின்னு எல்லாரும் பயந்து நடுநடுங்கி போறாங்க. அப்பறைக்கு பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. ரொம்ப பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குது. பூமியை பொளந்துட்டு ஏதோ ஒரு பொருள் வெளியே வரத நம்மளால பார்க்க முடியுது. அந்த பொருள் வெளியே வர அதே சமயம் ஒரு ஸ்பார்க், தண்டர் ஸ்பார்க் மாதிரி சல்லுன்னு வருது. அந்த ஸ்பார்க் வந்த அடுத்த செகண்டே அந்த இடத்துல பயங்கரமா இடி இடிக்குது. என்னடான்னு பார்த்தா டிசாஸ்டர் லோட்டஸ் ஸ்கில் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யாரோ ஆக்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஆக்டிவேட் பண்ண உடனே அந்த 10,000 லெக்ஸ் மேல பயங்கரமா இடி இடிக்குது. இதை சோல்ஜர்ஸ் எல்லாரும் பார்க்குறாங்க. இது பார்க்க ஹியூகாவோட ஃபிளாஷிங் லோட்டஸ் ஸ்கில் மாதிரியே இருக்கே அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. அப்போனா இது கண்டிப்பாக ஹியூகாவாக இருக்குன்னு பார்க்குறப்ப அந்த ஸ்பியரை காட்டுறாங்க. ஹியூகாவோட ஸ்பியரை. அந்த ஸ்பியரில் பயங்கரமாக இடி அப்சர்வ் ஆகியிருக்கு. அந்த அப்சர்வ் ஆன இடியை யார் இழுத்துக்கு இருக்கானா நம்ம லீஜியான் தான் இடியை இழுத்து பிடிச்சி வச்சு அந்த 10,000 லெக்ஸ் மேலே ஏவி விட்டுருக்காரு. 10,000 லெக்ஸே அரண்டு ஆடி போகுது. அந்த அளவுக்கு பயங்கரமான மின்னல் பவரை நம்ம லீஜியான் அந்த ஸ்பியர் மூலியமா அப்சர்வ் பண்ணி இழுத்து பிடிச்சி வைக்கிறாரு. இழுத்து பிடிச்ச லைட்னிங் பவர் எல்லாத்தையுமே ஹியூகா மாதிரியே ஸ்பியரா கரகரன்னு சுத்துறாரு. சுத்தி ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றாரு. ஸ்கில் பிளேட் பேப்டிசம் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி கரெக்டா அந்த 10,000 லெக்ஸோட மண்டை மேல ஒரு போடா வைக்கிறாரு. போட்ட போடுல அந்த ஷாக்கு 10,000ஓட டென்டகிள்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்மால் 1000 லெக்ஸ் எல்லாத்துக்குமே பரவுது. அந்த மாதிரியான அடி ஷாக்கு நினைச்சு பாருங்க. அந்த மாதிரி மின்னல் பவர் இழுத்து வச்சு அடிச்சா எப்படி இருக்கும். ஆப்போனன்ட் எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது முக்கியம் இல்லை, அவனை அடிக்க அவன் உடம்புல எவ்வளோ இடம் இருக்குங்கிறது தான் முக்கியம். 1000 லெக்ஸோ 10,000 லெக்ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சாதாரண ஆக்டோபஸ் தான் அப்படின்னு நம்ம லீஜியான் ஒரு மாசான டயலாக் கொடுக்குறாரு. அப்படியே அந்த 10,000 லெக்ஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. உளுந்த வடை போட்ட மாதிரி மண்டை நடுவுல ஒரு ஓட்டையை போட்டிருக்காரு நம்ம லீஜியான். மற்ற டிசபிள்ஸ் எல்லாமே பார்த்து மிரண்டு போறாங்க. அதுவும் இல்லாம இது உலகம் முழுக்க லைவ் டெலிகாஸ்ட் ஆக்கிருக்கு. மக்கள் அனைவருமே இதை பார்த்துக்கு இருக்காங்க. பார்த்துட்டு எல்லாரும் ஆறாவாரத்துல பயங்கரமா கத்துறாங்க, கொந்தளிக்கிறாங்க சந்தோஷத்துல. அப்போதைக்கு லீஜியானுக்கு நிறைய விண்டோஸ் பாப்பப் ஆகுது. உங்களுக்காக ஒரு பைபிள் உருவாக்கப்படுகிறது. இந்த பைபிள்ல நீங்க பண்ற வீர தீர சாகசங்கள், உங்களோட வரலாற்று கூறுகள் எல்லாமே இதுல தான் எழுதப்படும். அதுவும் இல்லாம மற்ற கான்ஸ்டலேஷனோட காட்ஸ், அதாவது மற்ற ரச்சர்களோட காட்ஸை இவர் பண்ணதை பார்த்து மிரண்டு போனதா ஒரு விண்டோ பாப்பப் ஆகுது. ஹியூகா லீஜியான கூப்பிடுறா. லீஜியான் போய் நல்லா விசாரிக்கிறாரு. அதுவும் இல்லாம லீஜியான் ஒன்னு நோட் பண்றாரு. ஹியூகா பின்னாடி மார்க்கரோட பிக் போன் இருக்கிறத பாக்குறாரு. உனக்கும் பிக் போன்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல அப்படின்னு ஹியூகா சொல்றா. அதுக்கப்புறம் தன் கையில இருக்க ஹியூகாவோட ஸ்பியரை காட்டுறாரு. சாரி, இதை உடச்சிட்டேன், உனக்காக நான் வேற ஒரு நியூ வெப்பன் உருவாக்கி தரேன் அப்படிங்கிறாரு லீஜியான். ஹியூகா இதை கேட்டதுமே செம்ம சந்தோஷமாகறா. ஸ்டீவன் மார்க்கரும் இதை கேட்டோடனே ரொம்ப சத்தத்துல கத்துறான். எதுக்குடா அப்படி கத்துற அப்படின்னு லீஜியன் கேக்குறப்ப, இத பாரு, ஹியூகா வந்து என்னோட அப்ரண்டிஸ்னா அவளுக்கு நீ வெப்பன் செஞ்சா எனக்கும் வெப்பன் செஞ்சு தரணும்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ தான் எங்களுக்கு ரெலிக்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிருந்த. சோ என்னோட பிக் போனையும் நீ தான் உடைச்ச. இப்ப நீ எனக்கு வெப்பன் செஞ்சு தரணும். இதெல்லாம் கேட்க லீஜியன் செம்ம காண்டாகிறாரு. நான் எதுக்குடா உனக்கு வெப்பன் தயாரிக்கணும் அப்படின்னு கத்துறாரு. அப்போதைக்கு அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய வெடிப்பு சத்தம் கேக்குது. என்னப்பா நீ கத்துனாலே வெடிக்குது அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் சொல்றான். டே இதுக்கு நான் காரணம் இல்லடா,
இல்லடா அப்படின்னு லீஜியன் சொல்றாரு. என்னடான்னு பார்த்தா அந்த வெடிப்புல லியோ ரச்சர்களோட ஸ்குவாடு மாட்டிக்குது. ஃபைட்டிங் ஸ்குவாட், அந்த பீஸ்டிஃபைடான ஸ்குவாடு மாட்டிக்குது. அவங்க டிசைபிள் மாதிரி இல்லாம ஏதோ ஒரு காட்டு மிராண்டித்தனமா நடந்து டாரஸ் டிசைபிள்ஸை தாக்குறாங்க. அவங்க எல்லாருமே அந்த வெடிப்புல மாட்டிக்கிட்ட எல்லா லியோ ஸ்குவாடும் கடற்கரையை நோக்கி ஓடி வராங்க. ஓடி வந்து கடற்கரையில இருக்க எல்லா டிசைபிள்ஸையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதைக்கு அங்க யாரு வரானா, கேப்ரிகான் செயின்ட் வரான், செபாஸ்டினை கட்டுப்பட்டு இருந்த ஸ்லைமுக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்னோட ஸ்லைமை என்னடா பண்ண அப்படின்னு லீஜியன் கத்துறாரு. காம் டவுன் அப்படின்னு செபாஸ்டின் சொல்றான். இந்த வெடி விபத்துல மாட்டின எல்லா லியோ டிசைபிளும் காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறதுக்கு நீதான காரணம் அப்படின்னு சொல்றப்ப செபாஸ்டின் கையில ஒரு விசில எடுத்து அப்படின்னு ஊதுனா அடுத்த செகண்டே அந்த விசில் சத்தம் அந்த ஏரியா முழுக்க பரவுது. அந்த விசில் சத்தத்தை கேட்ட எல்லா பீஸ்டிஃபைடான காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிற லியோ டிசைபிள்ஸ் எல்லாருமே அந்த விசில் சத்தம் கேட்ட இடத்த நோக்கி ஓடி வந்து ஹியூகாவை கேப்சர் பண்ணிடுறாங்க. அதையும் சேர்த்து லீஜியானையும் கேப்சர் பண்ணி தரையோட தரையா அமுக்கிடுறாங்க. செக்மேட் லீஜியான். 10,000 லெக்ஸ் கூட அவ்வளோ போராடினதுக்கு அப்புறம் இந்நேரம் உன் பாடி வீக் ஆயிருக்கும். உன்னால எதுவுமே பண்ண முடியாது. உன்னைய கீழே குனிய வச்சு பார்க்க எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? ஏய் கிழட்டு பயலே, என்னோட ஆளுகளை எல்லாம் என்னடா பண்ண? நான் கொடுக்குற ஆர்டர்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஓ, நீயும் ஹியூகாவும் நான் கொடுத்த போஸ்டனை குடிக்கலையா? சே, நீங்க என் கட்டளைக்கு அடி பண்ணிடுறத பார்க்க ஆவலோட இருந்தேன். டேய், ஒழுங்கா என் ஆளுகளை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்த போறியா இல்லையா? ஏய் காம் டவுன். நான் சொல்றத ஒழுங்கா கேட்டேனா உன் ஆளுகளை நான் உனக்கு திருப்பி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செபாஸ்டின் ஆபீசர்ஸ் கால ஸ்டீவன் மார்க்கர் முன்னாடி வீசேறான். இது லீஜியனோட வெப்பன் ஆச்சு. சரிதான், அது லீஜியனோட வெப்பனே தான். நீ தவிர்க்க முடியாத அளவுக்கு நான் உனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன் ஸ்டீவன் மார்க்கர். லீஜியானோட ஸ்வாட் எடுத்து நீ லீஜியானை இப்போ போடணும். என்னது, லீஜியானை கொல்லணுமா? நீ சொல்றது எதுக்கு நான் கேட்கணும்? உனக்கு வேற வழியே இல்லை சிங்கம். உன் ஆளுக உனக்கு திருப்பி வேணுமா வேணாமா? தட்ஸ் ஃபைன். நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். உனக்கு எனக்கு இடையில ஒரு ஒத்துமை இருக்கு. லீஜியானுக்கு முன்னாடி நம்ம தாழ்த்தப்பட்டவனா தெரியுறோம். புல்ஷிட், அப்படிலாம் உனக்கு கிடையாது. சரி, அப்புறம் எதுக்கு நீ லீஜியானோட வெப்பன் மேல ரொம்ப அப்சஸா இருக்க? அவன மாதிரியே வெப்பன் இருந்தா தானே நீயும் அவனுக்கு ஈக்குவலா ஆக முடியும்னு நினைக்கிற? உண்மையை ஒத்துக்க ஸ்டீவன் மார்க்கர். என்னால லீஜியானை விட ரொம்ப ஸ்ட்ராங்கான வெப்பன்ஸ் உருவாக்க முடியல, பேர் எடுக்க முடியல. உனக்கு எனக்கும் முன்னாடி இருக்கிறது அந்த பெரிய மலை லீஜியனுங்கிறத மலை. ஒரு மலையை நம்ம தாண்டி போனாலும் அவ இன்னும் ஸ்ட்ராங்கா ரொம்ப பெருசா வந்து நம்ம முன்னாடி நிக்கிறான். அதை உடைக்கணும்னா நம்ம லீஜியானை போடணும். என் கூட கை சேரு. திஸ் இஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டீவன் மார்க்கர். கமான், இந்த உலகத்துல இதுவரைக்கும் உருவாக்க முடியாத ஒரு வெப்பனை நான் உனக்கு உருவாக்கி தரேன். அதுக்கெல்லாம் பண்ண வேண்டியது ஒரே விஷயந்தான். நீ என் கூட ஒன்று சேரணும். ஒன்று சேர்ந்தா நம்ம லீஜியானையே சர்பாஸ் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம அவனை போடணும். கமான், அந்த ஸ்வாட் எடுத்து லீஜியானை போடு. கமான். ஸ்டீவன் மார்க்கரும் அவன் சொல்றதை கேட்டுட்டு ஆஃபீஸர் ஸ்குவாடை எடுக்கிறாரு. ஹியூகா கத்துறா, வேணா கேஸ்டலான், சர்கீவிக்க பத்தி தான் தெரியும்ல, அவன் உங்களையும் கழுத்தறுத்துருவான், அதை பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் உங்களைய ஜென்மத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி ஹியூகா கத்துறா, கதர்றா. ஸ்டீவன் மார்க்கர் அதெல்லாம் கொஞ்சம் கூட காதல போட்டுக்காம லீஜியன் முன்னாடி போய் நிக்கிறாரு. லீஜியனை பார்த்துட்டு ஆஃபீஸர் ஸ்குவாடை லீஜியன் கழுத்துக்கு நேரா ஓங்குறாரு. கிரேட்டஸ்ட் வெப்பனை எனக்கு உருவாக்கி தர போறியா? கமான் ஸ்டீவன் மார்க்கர், முடிச்சிரு. ஸ்டீவன் மார்க்கரும் வெட்டிட்டான். யார வெட்டிட்டானா? சர்கீவிக்கையே அந்த ஸ்வாட் எடுத்து வகுத்திலே ஒரு போடு போட்டுட்டான். ஒன்ஸ் இன் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை நீ தூக்கி போடுறியா? மூடுறா. என்னோட ஆளுகளையே நீ இப்படி மாத்தினதுக்கு அப்புறம் நான் எப்படா உன் கூட சேருவேன்னு நினைச்ச? நான் எப்பயோ என்னோட தாழ்வு மனப்பயன்களை தூக்கி போட்டேன். நான் லீஜியான கொள்றதா இருந்தாலும் இப்படி ஒன்றும் கொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி லீஜியானுக்கு ஈக்குவல் ஆயிட்டேன், பேரு புகழ் வாங்கிட்டேன். எனக்கு தேவையானதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவனோட வெப்பன். அவ்வளவுதான். கிழட்டு ஆடே, உனைய மாதிரியே என்னைய நினைச்சியா? ஐ காட் லயன்ஸ் பிரைட். லீஜியானையே உன்னால சர்பாஸ் பண்ண முடியல. நீ எப்படா லீஜியானோட தலை சிறந்த வெப்பன் எனக்கு உருவாக்கி தர போறா? முட்டாளே, என்னையவே நீ எதிர்க்கிறியா? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்கீவிக்கு ஸ்டீவன் மார்க்கரை பஞ்ச் பண்றான். ஸ்டீவன் மார்க்கரும் சர்கீவிக்க பஞ்ச் பண்றான். ரெண்டு பேரும் பஞ்ச் ஈக்குவல் ஆகுது. ஈக்குவலஸ் ஆகி செம்மையான பவர் வெறி ஆகுது. சர்கீவிக்கோட ஆர்மர் உடஞ்சு சுக்கு சுக்கா செதறி போயிருது. ஸ்டீவன் மார்க்கர் பவர்ல சர்கீவிக்க சர்பாஸ் பண்ணிடுறான். அதுக்குள்ளைக்கும் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத ஸ்டீவன் அப்படின்னு சொல்லிட்டு சர்கீவிக்கு தன்னோட ஆர்மர்ல இருக்க எல்லா மார்பல் மிசைலையும் ஸ்டீவன் மார்க்கர் மேல லான்ச் பண்றான். எல்லா மிசைலும் ஸ்டீவன் மார்க்கர் மேல இடிச்சு பெரிய வெடிப்பை ஏற்படுத்தி
ஏற்படுத்துச்சு. அதிகாரம் பிடிச்ச சிங்கத்தை அடிபணிய வைக்கிறவன் தாண்டா இந்த சர்கீவிக்கு. எனக்கு தெரியும் என்னால லீஜியான சர்பாஸ் பண்ண முடியாதுன்னு தெரியும். ஆனா ஒவ்வொரு தாட்டி என்னோட லிமிட்டை நான் பிரேக் பண்ணி ஒவ்வொரு தாட்டி விழுந்து விழுந்து எந்திரிச்சேன். எல்லாமே ஒரே குறிக்கோளுக்காக, லீஜியான சர்பாஸ் பண்ணுங்கிற அந்த ஒரே குறிக்கோளுக்காக. தண்டர்க்ளா. தான் ஸ்டீவன் மார்க்கர் அவனோட பீஸ்ட் மோடுக்கு போய் சர்கீவிக்க போடுன்னு போட்டான். சிங்கத்தோட அந்த பாதத்தை வச்சு அடிக்கிற மாதிரியே அடிச்சு முடிச்சுட்டு அவனோட சர்கீவிக்கோட ஆர்மர் ஒவ்வொன்னா கையில ஒவ்வொன்னா பிச்சு எடுக்கிறான். பொழந்து எடுத்து எல்லாத்தையுமே வீசி போடுறான். அந்த அக்வாரிஸ் பொம்பளை கூட கவசம் இல்லாம தாண்டா சண்டை போடுவா. ஆனா ஆடு நீக்கி கவசத்தோட சண்டை போடுற, கவசத்தை விட்டு வெளியே வாடா, நேருக்கு நேரா சண்டை போடுறா அப்படின்னு ஸ்டீவன் மார்க்கர் கத்துறான். சரி, எப்பப்பா சண்டையை முடிக்க போறீங்க? நீ எப்படி இங்க அப்படின்னு 2 பேருமே சாக்காயி கேக்குறாங்க. லீஜியன் சொல்றாரு, நான் வேணுமணிக்கே தான் உங்ககிட்ட மாற்ற மாதிரி நடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஸ்டீவன் மார்க்கரை எத்தி வச்சிட்டு, இப்ப உனக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி லீஜியான் கேப்ரிகான் செயின்ட் சர்கீவிக்க முறைச்சு சிரிச்சு பாக்குறாரு. பார்த்தா லீஜியான் வேணுமிக்கே தான் சர்கீவிக்கு கிட்ட பிடிபடுற மாதிரி நடிச்சிருப்பாரு. சர்கீவிக்கோட பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருப்பாரு. சர்கீவிக்கும் ஸ்டீவன் மார்க்கரும் சண்டை போடுறத ரொம்ப நேரமா வேடிக்கை பார்த்து ஆளுக்கு போர் அடிச்சு போயிருக்கும். என்னடா நானே உங்க சண்டையை முடிச்சு வைக்கிறேன்டான்னு சொல்லிட்டு லீஜியான் அந்த பீஸ்டோட பிடியிலேருந்து வெளியே பீஸ்டெல்லாம் அடிச்சு போட்டு யூகாவையும் காப்பாத்திட்டு அங்க சேர்ந்துறாரு. இதுதான் பிளாஷ்பேக். லீஜியான் டெவில் டவர் ரயில்ல சாக போறான். இது யூஆட்டர்ஸ் அவனோட காட் அவனுக்கு சொன்ன ப்ராஃபஸி தானே? ஆமா, ப்ராஃபஸி தான். அதையே நம்ம ரியாலிட்டியா மாற்றக்கூடாது. அந்த யோசனையை கேட்டவும் எனக்கு ரொம்ப உற்சாகமாயிருச்சு. ஏன்னா லீஜியன் இறந்துட்டானா அவனுக்கு அப்புறம் தலை சிறந்த ப்ரொடியூசர், மேக்கர், வெப்பன் கிராஃப்டர் நானா தான் இருக்க முடியும். எலட்டு ஆடே, உன்னோட முட்டாத்தனமான பிளாஷ்பேக்லாம் யாரா கேட்டா? என்னை கொல்லணும்னு நினைக்கிறது யாருன்னு சொல்றா கெலாடு அப்படின்னு லீஜியான் பிளாஷ்பேக்கை அப்படியே தடுத்து நிப்பாட்டிட்டு யாரு தன்னை கொல்ல துடிக்கிறதுன்னு கேட்கிறாரு. சரி, நான் உனக்கு சொல்றேன், ஆனா நீ எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் தரணும். இங்க ஒருத்தர் தான் எந்த இடத்துல இருக்குங்கிறத மறந்துட்டு பேசுறாரு. இங்கே நான் தான் கேள்வி கேட்பேன், நீ தான் பதில் சொல்லணும். இப்ப சொல்லு, யாரு என்னை முதுகுல குத்துனது? யாரு என்ன கொல்ல துடிக்கிறா? சொல்லு, யாரு? விர்கோ. மறுபடியும் விர்கோவோட பேர் தான் அடிபடுது. இவனும் விர்கோன்னு தான் சொல்றான். அந்த பர்பிள் விச்சும் விர்கோன்னு தான் சொல்றான். அப்ப என்னை முதுகுல குத்துனதுக்கு அந்த மாஸ்டர் மைண்ட் விர்கோ தானா? என்ன முதுகுல குத்துன அந்த ஸ்வாட அந்த கடைக்காரன்ட்ட கண்டிப்பா நான் விசாரிச்சே ஆகணும். சரி, நடந்ததெல்லாம் நான் மறந்துடுறேன். என்னோட ஹேமரை எனக்கு திருப்பி கொடு. என்னது அதுவுமா? என்னது என் பொருளை நீ கொடுக்க மாட்டியா எனக்கு? சரி நான் தந்துடுறேன். போட்டே ஹேமர் மறுபடியும் லீஜியான் கையிலேயே வந்துருச்சு. இதை பார்த்து கெலாடு செம்ம காண்டாகிறான், கடுப்பாகிறான். ஏண்டா என் பொருளை எனக்கு கொடுத்ததுக்கு இப்படியே மூஞ்சி தூக்கிற? 3 ப்ரோஸ் வெளியே வாங்க. பாஸ், எங்களை கூப்பிட்டீங்களா? ஆமா, இந்த கல்ட்டு பயலை இழுத்துட்டு போங்க. வர முடியாத நடப்பிடிச்சானா கைகால உடைச்சாலும் பரவாயில்ல, இழுத்துட்டு போங்க. வெயிட், அவடரா நீ கண்ட்ரோல்ல வச்சிருக்கியா? அப்பனா நீ ஒரு கான்சலேஸோட காடா மாறிட்டியா? லீஜியான் அப்படின்னு சொல்லி சர்கீவிக்க அந்த 3 ப்ரோஸ் 3 அவட்டார்ஸும் இழுத்துட்டு போயிடுறாங்க. போடா, செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிடா. நம்மளுக்குலாம் என்னாச்சு? நாம என்ன இங்க பண்றோம்? என்னான்னு பார்த்தா அந்த கட்டுப்பாட்டில் இருந்த எல்லா லியோ டிசைபிள்ஸும் மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாங்க. இதை பார்த்து அந்த கேப்ரிகானோட டிசைபிள்ஸ் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஐயோ, நம்ம ரச்சகரையே தூக்கிட்டு போயிட்டாங்க, இப்போ நம்ம என்ன பண்றது? சரி, நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரிகானோட கேப்டன் ஏதோ ஒரு பட்டனை ஆக்டிவேட் பண்ணணுமே. ஒரு டிசைபிளோட ஆர்மர் க்ளோ ஆகி வெடிச்சு அந்த டிசைபிள் செத்து போயிடுறான். இன்னும் நம்ம செயின்ட்டோட பவர் வேலை செய்யுது. கமான், மார்பன் மிசைலை ஏவி விடுறா அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் தன்னோட டிசைபிள்ஸுக்கு ஆர்டர் போடுறான். அதே மாதிரி மார்பன் மிசைலையும் அவங்க இருக்க மற்ற டிசைபிள்ஸ் மேலே, அதாவது லீஜியான் மேலே ஏவி விடுறாங்க. மார்பன் மிசைல் லீஜியானை நோக்கி வருது. லீஜியான்
என்னடா ரொம்ப நேரமா மார்பட்டு மயிருன்னு பேசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புதுசா அச்சீவ்மெண்ட் இம்ப்ரூவிங் ஆமரை எடுத்து ஒரு போடுறாரு மார்பட் மிசைலு. அப்படியே வானத்துல போய் வான வேடிக்கையா மாறிடு. லியோ கேங்ஸ்லாம் ஒன்னா சேர்ந்து கேப்ரிகான் டிசைபிள்ஸை பொழக்க ரெடி ஆகுறாங்க. ஏன்னா அவங்க ஆளு மேலேயே கையை வச்சிருக்காங்க இந்த கேப்ரிகானோட டிசைபிள்ஸ். எல்லாரும் தயாரா அப்படின்றப்ப கேப்ரிகான் சைன்ஸ் எல்லாருமே பின்னங்கால் படையில பட தெரிச்சு ஓடிடுறாங்க. இன்னைக்கு லியோ செயின்ட் ஸ்டீவன் மார்க்கர் லீஜியன் லீஜியன் டக்குன்னு எனக்கு ஒரு வெப்பன் கொடு, நல்லா டியூரபிளா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், அவ்வளவு சீக்கிரம் உடையக்கூடாது, எனக்கு அது மாதிரி ஒரு வெப்பன் ரெடி பண்ணி டக்குன்னு கொடு அப்படின்னு நம்ம லீஜியான்ட்ட ஸ்டீவன் மார்க்கர் கேட்குறப்ப ஸ்டீவன் மார்க்கரை லீஜியான் குறுகுறுன்னு பார்த்துட்டு ஸ்டீவன் மார்க்கர் தான் அந்த வெப்பன் சொல்லிட்டு எடுத்து ஓங்கி தரையில டமால்னு அடிக்கிறாரு. அடிச்ச அந்த சாக் வேவ்ல தெரிச்சு ஓடுற கேப்ரிகான்ஸ் டிசைபிள்ஸ் எல்லாருமே அந்த இடத்துல பறந்து தெரிச்சு போய் விழுறாங்க. அதுக்கப்புறம் லீஜியான் ஸ்டீவன் மார்க்கரோட காலை பாக்குறாரு. மறுபடியும் திருப்பி திருப்பி காலை பாக்குறாரு. காலை பார்த்துட்டு சொல்லி கீழே போடுறாரு. என்னன்னு கேட்டா இந்த வெப்பனோட கைப்பிடி சரியில்லையா, அதாவது ஸ்டீவன் மார்க்கருங்கிற வெப்பனோட கால் கைப்பிடி சரியில்லையா, அதனால தூக்கி போட்டுறாரு. ஓகே, ஏன் ப்ரோ இத்தனை நாளாக நீங்கள் ரீகேப் வீடியோ போடலை, நாங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, ஏன் நீங்கள் போடலை, இத்தனை நாள் கழிச்சு ஏன் போட்டீங்க, வேற ஏதோ வீடியோலாம் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். இதான் கைஸ், நான் அப்போதைக்கு எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ஆகுதோ அதுதான் கைஸ் நான் வீடியோவை எடுத்து போடுவேன். வீடியோ வியூஸ் போகுதோ இல்லையோ அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு பிடிச்சா, எனக்கு முழு மூச்சாய் ஒரு வேலையை இறங்கி பண்ணணும்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் போவேன். அதே மாதிரி தான் எனக்கு இந்த பார்ட் 3 போடணும்னு தோணுச்சுன்னா நான் போடுறது கேமிங் லைவ் ஸ்ட்ரீம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா ஒரு மேன்வாவோட ரீகேப் ரிவ்யூ. ஓகேவா கைஸ், நான் போட்ட கேமிங் லைவ் ஸ்ட்ரீமில் இந்த மேன்வா படித்த ஒரு சிலர் வந்து கேட்டாங்க, எனக்கு டிசாஸ்டர் கிளாஸ் பார்ட் 3 வீடியோ கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் மட்டும் பண்ணது இல்லாமல் உட்காந்து கொஞ்ச நேரம் என் லைவை பார்த்தாங்க. அவங்க வந்து என் லைவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ வந்து கொஞ்ச நேரமாச்சும் உட்காந்து லைவை பார்த்து ஐஸ் வைக்கிற மாதிரி ஐஸ் வைக்கிறாங்க. எனக்கு டிசாஸ்டர் கிளாஸ் பார்ட் 3 வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் நேரம் வந்து லைவை உட்காந்து பார்த்து லைக்கை போட்டு கமெண்ட்லாம் பண்ணிட்டு போனாங்க. சுயநலமே இல்லாமல் வந்து பண்ணிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு நான் சுயநலமே இல்லாமல் அவங்களுக்காக இந்த வீடியோ பார்ட் 3 அவங்க கேட்காம இறங்கியிருக்காது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். பை பை கைஸ், டாடா. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.